ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். பாண்ட க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணு. சரி, ஹெல்ப் பண்றேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பாண்ட் ரொம்ப மோசமானது. கால் வச்சு மாட்டிக்கிட்டனா வெளியவே வர முடியாம கூட போயிடும். அதனால நீ கரையிலே நில்லு, புரிஞ்சுதா? அடடா, லேட்டா சொல்லிட்டேன். அவ்வளவு காசு இருந்தா நான் எவ்வளவு இச்சிராக்கு ஸ்பெஷல் ராமன் சாப்பிட முடியும் தெரியுமா? உன்னோட வாழ்க்கை முழுக்க கூட நீ இவ்ளோ ராமன் சாப்பிட்டிருக்க மாட்டே நாருட்டோ. அப்ப பிரமாதம். சரி சரி, அசையாம அங்கே நில்லு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். கவலைப்படாத நருட்டோ, நான் பாத்துக்கிறேன். பூனை ரவி, சாத பாம்பு, மாட்டு ரவி, நெஞ்சா ஆட், வந்து என்ன காப்பாத்துங்கடா. பாத்தியா? Так дайте пацанам считать потери. Суммы нули погибают на сцене. ஆனா இந்த மிஷன்ல நீங்க 3 பேரும் தோத்துட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் திரும்ப அகாடமிக்கு அனுப்பிடுவேன். கோட்டு சுட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாம் யாரு? அவங்கள கேக்குறியா? எனக்கு தேவைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் எங்க அப்பா அவங்கள வேலைக்கு வச்சிருக்காரு. எனக்கு ஒரு உதாரணம் காட்டவா? புடிங்க. பாத்தியா? திரும்பவும் அகாடமில சேர்ந்து உங்க நிஞ்சா ட்ரைனிங்க முதல்ல இருந்து செய்வீங்க. கொஞ்ச மாசமா நீங்க போற மிஷனோட சக்சஸ் ரேட் என்னன்னு எடுத்து பாத்துட்டு இருந்தேன். நருட்டோ, அதுல உன்னோடது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நானும் இதுல தானே நின்னுகிட்டு இருக்கேன். என்ன நம்பி வா, பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. கீழே விழுந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எத்தனை தடவை சொல்றது, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பொண்ணு இப்ப நிம்மதியா இருக்கா? என் வெயிட் சேரும் போது அது உடஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு செக்கிங்க போட்டு பாத்துருவோம். இன்னும் எனக்கு நம்பிக்கை வரல. இந்த மிஷன்ல தோத்து போயிட்டோம்னா இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து எல்லா கிளாஸையும் முதல்ல இருந்து அட்டெண்ட் பண்ணணும்ல. சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பேசாம அந்த மலையேறி போயிடுவோமா? அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. நீ என்ன பைத்தியமா? மலைய கடக்கறதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்படியே ஏறி போயிடுவியா என்ன? பைத்தியம்னு சொல்றியா? அப்படி போனா ரொம்ப சொத்து. அப்படின்னா வேற வேற வழியா போய் யார் முதல்ல வராங்கன்னு பாக்கலாமா? போட்டிக்கு நான் தயார். முதல்ல யார் போறாங்கன்னு பாக்கலாம். சரி, போலாம். சீக்கிரமாக கமாரு. நாம ரொம்ப உயரமா போற மாதிரி இல்ல. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறேன். அடேங்கப்பா, இது என்னது? பிக்னு தானே சொன்னாங்க. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நருட்டோ கலக்குற. பரவாயில்ல, இப்ப ஒண்ணும் ஆயிடல. கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நாம தான் ஜெயிக்க போறோம் பாரு. நான் ஜெயிச்சிட்டேன். நல்ல வாடையாக இருக்கே. ஒரு வழியா வந்துட்டியா? எப்படி நீ வர லேட் ஆகும்னு தெரியும். அதனாலதான் உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன். இப்போ கேஷ் க்ளோன் ஜூட்ஸு நான் சொன்னா. தாக்குங்க, சீக்கிரம் போங்க, அதை அடிச்சு தம்சம் பண்ணி காட்டுங்க.
இல்லனா உன்னை கட் பண்ணி கறியாக்கி காரம் போட்டு சாப்பிடுவேன். இங்க பாரு, இது எல்லாம் அவனோட தப்பு. அவன் கிட்ட போய் பேசிக்கோ. நருட்டோ இரு. இவன் திருந்த மாட்டான். தண்ணி வேணும். இந்த மூச்சு வாங்குதோ. இப்படி போனாதான் வேகமா போக முடியும். எனக்கு தெரியும். வா. வந்துட்டீங்களா? நல்லா தூங்கிட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆனா இது என்னது? நீங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு ஹினாட்டா என்ன பண்றீங்க? நருட்டோ, ஓகே, இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை பயன்படுத்தி யாராவது ஹினாட்டாவா மாறிட்டீங்களா? ஆட போச்சுடா. இதுல எது உண்மையான ஹினாட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல் ரைட், ஹினாட்டாவோட அப்பா பேரு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஹியாஷி ஹியோகா. இது ஈஸியான கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாது. தூக்கிட்டு நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு போயிடுவோம். செஞ்சுட்டா போச்சு. கொஞ்சம் இரு. எப்படி இவங்க இந்த குகையை அசால்ட்டா கண்டுபிடிச்சாங்க? அவங்க கிட்ட மேப் கூட இல்லையே. அது மட்டும் இல்ல, பட்ட பகல்லே நருட்டோக்கு பசுமாடு தெரியாது. ஹினாட்டா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. சரியா? அவசரப்படாத. அடி இன்னும் சரியாகல, அதனால கவனமாரு. சரி, நான் பொறுமையாவே வரேன். இதுதான் பிளான். நீ பொறுமையா கிராமத்துக்கு போ. ஆனா ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அவருடைய கால் இன்னும் சரி ஆகல. நானும் அதே தானே சொன்னேன். நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? அப்படியா? காதுல விழல. மயங்கிட்டாலே. ஓகே, நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன். முதல்ல எங்க கை தகவத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ மயங்குவியான். சரியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.